வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் ஆங்கர் மணிமேகலைக்கும் ஆங்கர் பிரியங்கா தேஷ்பாண்டேக்கும் குக் வித் கோமாளி ஷோவில் ஒரு சில பிரச்சனை நடந்ததில்ல, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கும் கிடையாது, இந்த பிரச்சனையை வளர்க்குறதுக்கும் கிடையாது. ஓகேவா? இது ஒரு சின்ன பிரச்சனை, இதை பற்றி நீ யாரும் பெருசு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் மட்டும் இல்லை, மணிமேகலையும் அதான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா அவங்களோட வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க முன்னாடியே, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, இதை வந்து யாரும் பெருசுப்படுத்திடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. என்ன வீடியோனா, இந்த பிரச்சனை என்னென்ன அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அவங்க சேனலில். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா வந்து லைக் குயிக்காக சொல்லி முடிச்சிடறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு பெருசாக அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமும் இல்லை, அது அவ்வளோ கண்டுக்க தேவையும் இல்லை. போய் பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை சில பேர் வேறு விதமாக கொண்டு போயிட்டானுங்க, தேவையில்லாத ஆட்களை உள்ளே இழுத்து விட்டானுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வெண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னதான் பிரச்சனை நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மணிமேகலையை இந்த சீசனில் ஆங்கராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி பிரியங்கா தேஷ்பாண்டேவை ஒரு கண்டஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ மணிமேகலை ஆங்கரிங் பண்ணும்போது பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து சில இன்ட்ரப்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்குது. அதே மாதிரி ஷோவை ஒழுங்காக கொண்டு போக முடியாதுன்னு நினச்சி ப்ரொடக்ஷனில் இதை பற்றி மணிமேகலை வந்து பேசும்போது ப்ரொடக்ஷன் வந்து பிரியங்கா கிட்ட பேசியிருக்காங்க. என்னென்னா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து சரி இதெல்லாம் இருக்கிறது தான், இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கு வந்து மணிமேகலையும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் விட்டுட்டாங்க. பட் ஆனால் போக போக அவங்க இன்டரப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பு தாங்க முடியாமல் ஷோவோட பாதியிலேயே வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷோவுக்கு நான் இனிமேல் வரமாட்டேன், குக் வித் கோமாளியில் நான் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனையை ஒரு டைரக்ஷனில் கொண்டு போகாமல் பல டைரக்ஷனில் நிறைய பேர் திருப்பி விட்டானுங்க. அதாவது தேவையில்லாத பர்சன்ஸை இதுக்குள்ளே இழுத்து விட்டானுங்க. அதே மாதிரி பழைய ஆங்கர்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயமெல்லாம் போட்டு விட்டானுங்க. இதில் வந்து யாரை இழுத்து விட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி விஜய் டிவியில் ஆங்கரிங் பண்ணாங்களா பாவனா, இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டாங்க. என்னென்னு இழுத்து விட்டானுங்கன்னு பார்த்தோம்னா, பிரியங்கா தேஷ்பாண்டேனால தான் அவங்க வந்து வெளியே போனாங்க அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் என்னங்கிறான்னா, அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அதர் சேனலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்கிறான். இதில் எது உண்மையானது எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இதில் தேவையில்லாமல் மேக்கப் பண்ணி உள்ளே இழுத்து விட்டாங்க. அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்லிட்டாரு, எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லை, அந்த ஷோக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அப்புறம் ஏன் இதை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ட்டு அவர் ஒரே வார்த்தையில் கேள்விக்கு ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வாயை ஆஃப் பண்ணிட்டாரு. இவனுங்க பேட்டி எடுக்கிறவனுக்கு வாயெல்லாம். அப்புறம் இன்னொன்று சொன்னார், இப்போது நம்ம காட்டு வழியில் நடந்து போயிட்டுருக்கோம், அப்போ 2 யானைகள் சண்டை போட்டுச்சுன்னா அந்த யானைகள் சண்டை போட்டுட்டோம், நம்ம விட்டுட்டு போயிடணும், தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்கணும், அவ்வளோதான். குறுக்க போய் சண்டையை தடுக்கணும்னு நினச்சோம்னா யானை வந்து நம்மளை தான் அடிக்கும். ஓகேவா? அதனால் வந்து தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. என்ன காரணத்துக்காக இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வேறு. இப்போ நம்ம உள்ளே போய் அது வேறு விதமாக போயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால வந்து இதோடவே முடியட்டுங்கிறக்காக அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, இது வந்து ஒரு பெரிய நேஷனல் இஷ்யூ கிடையாது, இதுக்கு மேலே பெருசு பண்ணாதீங்க, இது இப்படியே விட்டுருங்க, பிரச்சனை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஏன் இதை மறுபடியும் பெருசு பண்ணீங்க அப்படிங்கிறத அவரும் கேட்டிருக்காரு. ஓகேவா? அவங்க 2 பேருக்குள்ளே அடிச்சிக்கணும். நம்ம ஏதாவது வந்து என்னன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க, 2 யானை அடிச்சிதுன்னு வைங்களேன், அங்கே இறங்கி போய் நடுவில் சமாதானம்லாம் பண்ணுறதுக்கு போகக்கூடாது, அது நம்மளுக்கு நசிக்கு போட்டு அது மாதிரி போயிடும். ஸோ அதனால் இதை நம்ம எட்டுறது வேடிக்கை பார்க்குறது நல்லது. அது ஒன்றும் பெரிய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கிடையாது. அந்த ஷோக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை பதர். அதனால் அதில் நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. நான் அங்கே இருந்ததுன்னா நான் ஏதாவது ஐயோ இவங்க கரெக்டாக அவங்க ராங்க அப்படின்னு சொல்லுவேன். அது அவங்களுடைய கருத்து தானே. இப்போ நான் எதுவும் அதில் இது பண்ண முடியாது. அது அவங்க 2 பேருக்குள்ளே அடிச்சிக்கணும். நம்ம ஏதாவது வந்து என்னன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க, 2 யானை அடிச்சிதுன்னு வைங்களேன், அங்கே இறங்கி போய் நடுவில் சமாதானம்லாம் பண்ணுறதுக்கு போகக்கூடாது, அது நம்மளுக்கு நசிக்கு போட்டு அது மாதிரி போயிடும். ஸோ அதனால் இதை நம்ம எட்டுறது வேடிக்கை பார்க்குறது நல்லது. அது ஒன்றும் பெரிய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கிடையாது. எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம்னா, யூடியூபர்ஸ் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா யூடியூபர்ஸுக்கு நிறையா இதுலேருந்து வியூஸு ஆடியன்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க, அதனால் வந்து அவங்க போடுறாங்க. ஓகே, நியூஸ் சேனல்ஸ் தேவையில்லாமல் ஏன் இதுக்குள்ளே இன்ட்ரப்ட் ஆகுறாங்கன்னு தெரியல. அதாவது வந்து இது ஒரு பெரிய பிரச்சனைங்கிற லெவலுக்கு இதை கொண்டு போகிறாங்க. அதாவது நியூஸில் வர அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகேவா? என்னடா நீ இப்படி சொல்கிற, ஒரு ஆங்கர் வந்து ஷோ விட்டு திடீர்னு வெளியே போனால் அது ஒரு பிரச்சனை தானே, நீ இப்படி அசால்ட்டாக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மணிமேகலை ஷோ விட்டு போகிறதுனால குக் வித் கோமாளி ஷோ இதோட முடிஞ்சிருமா, இல்லை விஜய் டிவியே இதோட நிறுத்திடுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது தானே.
இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெங்கடேஷ் பட் சார் வந்து டாப் குக் டூப் குக் அப்படிங்கிற ஷோவுக்கு மாறினதா சன் டிவிக்கு போயிட்டாரு. ஓகே, அதனால வந்து அந்த குக் வித் கோமாளி ஷோ வந்து முடிஞ்சிருச்சா? இல்லை, வேற ஒரு ஜட்ஜை வச்சு அவங்க ஆரம்பித்தாங்க. யார்? மாதம்பட்டி ரங்கராஜை வச்சு ஆரம்பித்தாங்க. இப்போ அது போயிட்டுருக்கு. ஓகே, அதனால அவங்களுக்கு ஆங்கர் போனாலோ ஜட்ஜு போனாலோ வேற ஒருத்தவங்களை கூப்பிட்டுக்குவாங்க. ஓகேவா? இது ஒரு சின்ன விஷயந்தான். இதை ஏன் நீங்கள் இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியாக மாற்றுறீங்கன்னு தெரியல. ஸோ இதனால் இதை வந்து இப்படியே விட்றது தான் நல்லது. இது மேலும் மேலும் பெருசு பண்ண தேவையில்லை. ஓகேவா? சரி, ஓகே. புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.